ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டொமைனுக்கு ரிலேட்டடாக இருக்கீங்கன்னா, டாப் 20 ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் இன்டர்வியூ கொஸ்டின் அலாங் வித் ஆன்சர்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கணும். உங்களுடைய ரெஸ்யூமே தான் உங்களுடைய இன்டர்வியூ டைம் அப்போ உங்களுடைய கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டினை தாண்டியும் உங்களுக்கு கேட்கலாம். அதாவது இந்த வீடியோவில் காமிச்ச கொஸ்டினை தாண்டியும் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த கொஸ்டின்ல கேட்காம சிம்பிளாகவும் முடிக்கலாம். அது எல்லாமே உங்களோட ரெக்ரூட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. பட் நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா, ஒரு ரெஸ்யூமே நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு கம்ப்ளீட் டீடைலா ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெஸ்யூமே வச்சு தான் நான் 8 கம்பெனிஸ் மேலேயே நான் பிளேஸ் ஆனேன். உங்களுடைய ரெஸ்யூமே நீங்க எந்த ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷனையும் போடக்கூடாது. இதுல காமிக்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டொமைன் எடுத்துட்டா இதெல்லாம் அடிப்படையா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதெல்லாம் தான் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஆன்சர்ஸோட சொல்லியிருக்கேன். இதே மாதிரி வேற ஏதாச்சும் வேணா கமெண்ட்ல கேளுங்க. என்னோட சேனல்ல பிளேஸ்மெண்ட் டிப்ஸ் அண்ட் கைட்னு செப்பரேட் பிளேலிஸ்டே இருக்கு. அதுல ரெக்ரூட்டர் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல என்னெல்லாம் பார்ப்பாங்க, நோ டிகிரி ஜாப்ஸ் என்னெல்லாம் இருக்கு, நான் கோடிங் ஐடி கரியர்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிற மாதிரி செப்பரேட்டா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறதையும் போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. நீங்க என்ன சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலியமா சப்போர்ட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 1. What is the difference between C and C++? இது மட்டும் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஸோ சி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். C++ வந்துட்டு ப்ரொசீஜரையும் சப்போர்ட் பண்ணும். ஊப்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதையும் சப்போர்ட் பண்ணும். C++ பார்த்தீங்கன்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் இது எல்லாமே இருக்கு. இது வந்துட்டு சில இருக்காது. இப்போ இந்த டிப்னு பார்க்கும்போது சிங்கிறது வந்துட்டு சிஸ்டம் ப்ரோக்ராமிங், C++ங்கிறது ஊப்ஸ் கான்செப்ட் ப்ரோக்ராமிங். ஸோ இதுல நீங்க கொஞ்ச நாள்ல தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோல காமிக்கிற இந்த கொஸ்டின் அலாங் வித் ஆன்சர்ஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4 பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸ் என்னங்கிறத ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. இதுல உங்களுக்கு என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கிளியரா கொடுத்துருக்கேன். என்காப்சுலேஷன்னா அது வந்துட்டு என்ன பண்ணும், அப்ஸ்ட்ராக்ஷனா என்ன பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்க வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணி இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இன்க்ளூட் ஆகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ டிப்னு பார்க்கும்போது C++யும் ஜாவாவையும் நீங்க வந்துட்டு ஊப்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா நீங்க C++யும் ஜாவாவையும் நீங்க நல்லா படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாக் அண்ட் கியூ? இது வந்துட்டு டிஎஸ்ல ரொம்பவே ஃப்ரீக்வெண்டா ஆஸ்க் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். இதை நீங்க ஆன்சர் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிளோட ஆன்சர் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ ஸ்டாக்னு பார்க்கும்போது அது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்ல தான் இருக்கும். இது வந்துட்டு ஃபங்க்ஷன் கால் ரிகர்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. கியூன்னு பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இது வந்துட்டு ஸ்கெடியூலிங், டாஸ்க் மேனேஜ்மெண்ட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கியூன்னு பார்க்கும்போது பேங்க்ல நீங்க வந்துட்டு ஒரு மணி டெபாசிட் பண்ண போறீங்கன்னா நீங்க கியூல தான் நிற்பீங்க. அப்போ யார் ஃபர்ஸ்டா வந்தாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்டா போற மாதிரி. இப்போ ஸ்டாக்னு பார்க்கும்போது நீங்க புக்கை வந்துட்டு அடுக்கி வச்சுட்டே போறீங்க. அப்போ லாஸ்டா அடுக்கி வச்ச புக் தான் நீங்க ஃபர்ஸ்டா எடுப்பீங்க. அந்த மாதிரி. இப்போ டிப்னு பார்க்கும்போது ஸ்டாக் அண்ட் கியூவை C++ ஒரு பைத்தான்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 4. வாட் இஸ் லிங்க்ட் லிஸ்ட்? ஹவு இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அன் அரே? இதுவுமே மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். டிஎஸ்ஐயோட கம்பைன் ஆயிருக்கும். ஸோ லிங்க்ட் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் மாதிரி. இதுல உங்களுக்கு எலமெண்ட்ஸ், அதாவது நோடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்டர்ஸ் மூலியமா லிங்க்ட் ஆயிருக்கும். இது நீங்க ஒரு ப்ராக்டிகலா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அப்புறம் அரேஸ் மாதிரி லிங்க்டு லிஸ்ட் கிடையாது. லிங்க்டு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா டைனமிக்கா இருக்கும். அதாவது அது வந்துட்டு க்ரோ பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம் அதோடைய சைஸை. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் அண்ட் டபுள் லிங்க்டு லிஸ்ட் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. C++ ஒரு ஜாவா ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணிட்டு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமையும் பண்ணி பாருங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கூகுள்ல அவைலபிளா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா BFS, DFS. BFSனா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், DFSனா டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட் லெவல் வைஸ்ல போய் தான் வந்துட்டு விசிட் ஆகும். இதே டெப்த்னு பார்க்கும்போது நோட்ஸ் டீப்லி பேக் ட்ராக்கிங் பண்றதுக்கு முன்னாடி நோட்ஸை வந்துட்டு விசிட் ஆகும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மாதிரி இருக்கும். இதே பிரெத் ஃபர்ஸ்ட்னு பார்க்கும்போது கியூ மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கிராஃப் அண்ட் ட்ரீ இதெல்லாம் பைத்தான் ஆர் ஜாவா யூஸ் பண்ணி நல்லா கற்று வச்சுக்கோங்க. நான் காமிக்கிற இந்த கொஸ்டின் அலாங் வித் ஆன்சர்ஸை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஓவர் வியூ தான் சொல்றேன். பிகாஸ் நம்ம 20 கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் வீடியோ டியூரேஷன் லாங் ஆகாம கவர் பண்றது கொஞ்சம் டஃப். அதனால உங்களுக்கு நான் ஷார்ட்டா தான் சொல்றேன். நெக்ஸ்ட் பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ இன் DBMS அப்படின்னு நான் கேட்பாங்க. SQL, DBMSலாம் வந்துட்டு ரொம்ப அடிப்படையா கேட்கக்கூடிய கொஸ்டின், மஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ
பிரைமரி கீ பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்ட யூனிக்கா நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது எக்ஸாம்பிளோட நான் ஒரு ப்ரோகிராம உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபாரின் கீன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த பிரைமரி கீயோட ரெஃபரன்ஸ் மாதிரி. இது வந்துட்டு இன்னொரு டேபிள்ல இருக்கு. பிரைமரி கீ ஒரு டேபிள்ல இருக்கும். ஃபாரின் கீ இன்னொரு டேபிள்ல இருக்கும். இது 2க்கும் ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஃபாரின் கீ யூஸ் பண்ணி. ஸோ எஸ்கியூஎல் பேசிக்ஸ் அண்ட் ஜாயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் பேக் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரியல் டைம் ப்ரோக்ராமோட உங்களுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்கேன். MySQL ஒர்க் பெஞ்ச்ல லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. கொஸ்டின் நம்பர் 7, வாட் ஹேப்பன்ஸ் when you enter a URL in a browser? இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா தான் இருக்கும். பட் இதுக்கு நீங்க டெக்னிக்கலா ஆன்சர் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் டொமைன் நேம் ஐபிக்கு கன்வெர்ட் ஆகும். அதுக்கு பேர் டிஎன்எஸ் ரெசல்யூஷன் மூலியமா ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்புறம் டிசிபி ஹேண்ட் ஷேக், இதுல உங்களுக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். HTTP ரெக்வெஸ்ட்னு பார்க்கும்போது ரெக்வெஸ்ட் வெப் பேஜ் பாத்தீங்கன்னா சர்வர் கிட்ட இருந்து டேட்டாவை ரெக்வெஸ்ட் பண்ணும். அப்புறம் சர்வர் ரெஸ்பான்ஸ், அந்த சர்வர் பாத்தீங்கன்னா அகைன் HTML CSS JS உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அப்புறம் ரெண்டர் பண்ணி டிஸ்பிளே பண்ணுது. ப்ரௌசர் வந்துட்டு அந்த ரெஸ்பான்ஸை பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசர்ல அந்த வெப் பேஜை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுக்கு நீங்க வந்துட்டு வெப் டெக்னாலஜி ஒரு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்ல ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் இந்த கொஸ்டின் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 8 வந்துட்டு ஓஎஸ்னா என்ன எக்ஸாம்பிளோட சொல்லுங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓஎஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அது பாத்தீங்கன்னா ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேர் ரிசோர்ஸையும் மேனேஜ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ், லினக்ஸ், மேக் OS, ஆண்ட்ராய்ட். ஸோ இதில் நீங்கள் OS கான்செப்ட் சச் அஸ் த்ரெட், ப்ராசஸ் ஸ்கெடியூலிங் இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 9, வாட் இஸ் ப்ராசஸ் ஸ்கெடியூலிங் இன் OS? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா CPU ஸ்கெடியூலர் வந்துட்டு எந்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் ரன் ஆகும் அப்படிங்கிறத ஒரு சில திங்ஸ் வச்சு தான் டிசைன் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு FCFS சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இது ஒரு டெக்னிக் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின். இது வந்துட்டு மல்டி டாஸ்கிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கெடியூலிங் பற்றி ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ CPU ஸ்கெடியூல் பண்ணுறது வந்துட்டு இந்த மாதிரி 3 டெக்னிக்ஸ் இருக்கு பேசிக்கா. இதை வச்சு தான் வந்துட்டு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் ரன் பண்ணலாங்கிறது டிசைட் பண்ணும். கொஸ்டின் நம்பர் 10 வந்துட்டு டிசிபிக்கும் யூடிபிக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இது நெட்வொர்க்கிங்ல ரொம்ப அடிப்படையாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் தான் டிசிபி. யூடிபிங்கிறது யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத உங்களுக்கு நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டீப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது என்னங்கிறத பிரீஃபா கத்துக்கோங்க. நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸும் இருக்கு. இல்லை உங்க சிலபஸ்லேயே கூட இதெல்லாம் இருக்கும். நார்மலைசேஷன் ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஆஸ்க் பண்ணக்கூடிய கொஸ்டின். நார்மலைசேஷன், பிரைமரி கீ, ஃபாரின் கீ, ஜாயின்ஸ் இதெல்லாம். ஸோ நார்மலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங் டேட்டா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிடண்டன்சி, அதாவது டூப்ளிகேட்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கும் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்னென்ன இதெல்லாம் இருக்குங்கிறது சொல்லியிருக்கேன். 1NF நோ டூப்ளிகேட்ஸ் காலம், 2NF நோ பார்ஷியல் டிபெண்டன்சி, 3NF நோ டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. இதுக்கு நீங்க SQL அண்ட் டேட்டாபேஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெட்லாக் இன் OS என்னன்னு கேட்பாங்க. இது ரொம்ப ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். ஸோ டெட்லாக் வந்துட்டு எப்போ அக்கர் ஆகுங்கிறத நீங்க கண்டிப்பா ஹைலைட் பண்ணணும். மல்டிபிள் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா ரீசோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ஒரு சர்க்குலர் செயின். அப்போ வந்துட்டு எக்ஸிகியூஷனை ப்ரிவென்ட் பண்ணி டெட்லாக்ங்கிற ஒரு சினாரியோ அங்கே அக்கர் ஆகும். வாட் இஸ் வர்ச்சுவல் மெமரி? இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ல பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு ரேமா ஒரு ஆக்ட் பண்ணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ப்ரோக்ராமை ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ வர்ச்சுவல் மெமரினா என்னங்கிறது நீங்க கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்க வந்துட்டு மெமரி மேனேஜ்மெண்ட் அண்ட் OSங்கிற டாபிக்ல இன்னும் பிரீஃபா படிச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரிகர்ஷன் கேட்பாங்க. சம்டைம்ஸ் உங்களுடைய இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல, அந்த டிஆர் பார்த்தீங்கன்னா ரிகர்ஷனுடைய ஷார்ட் ப்ரோக்ராம் எழுத சொல்லியும் கேட்பாங்க. ஸோ அதனால இதுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியது ஃபேக்டோரியல், ஃபிபோனசி. இந்த 2 ப்ரோக்ராமையும் உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ இதுல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு அதையவே திருப்பி கால் பண்ணுது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் ரிகர்ஷன். இது வந்துட்டு ஸ்மாலர் ப்ராப்ளம்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக் ட்ராக்கிங், ரிகர்ஷன் இந்த கான்செப்ட்ல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜாவா அண்ட் பைத்தான் கேட்கறாங்க. ஜாவாங்கிறது ஸ்டாட்டிக்லி டைப்ட். இது ஃபாஸ்டாவும் இருக்கும். லார்ஜ் ஆப்ஸ், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. பைத்தான்ங்கிறது டைனமிக்லி டைப். இது வந்துட்டு பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜாவா வந்துட்டு பேக் எண்ட்க்கு படிச்சுக்கலாம், பைத்தான் வந்துட்டு நீங்க பேக் எண்ட் படிச்சுக்கலாம். பட் மோஸ்ட் காமன்லி பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்துட்டு உங்களுக்கு AI அண்ட் ஸ்கிரிப்டிங்க்கு யூஸ் பண்றாங்க. கொஸ்டின் நம்பர் 16 வந்துட்டு ஏபிஐ என்னன்னு கேட்பாங்க. இது வந்துட்டு வெப் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது. ஸோ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இது பார்த்தீங்கன்னா 2 சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை கம்யூனிகேட் பண்றதுக்கு உதவும். இது வந்துட்டு ரெஸ்ட் API ஆர் SOAP APIன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜேசன் சொல்லுவாங்க. அது ஒரு ஃபார்மேட், யாமல் மாதிரி ஜேசன். ஸோ அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணலாங்கிறத இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்தரா தெரிஞ்சுக்கலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா
ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்கிறது ஆன் டிமாண்ட் கம்ப்யூட்டிங் சர்வீஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ லார்ஜாக ப்ரொவைட் பண்ணுற ப்ரொவைடர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசானோடைய ஏடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கூகுள் கிளவுடு, மைக்ரோசாஃப்டோடைய அசூர். இது வந்துட்டு இன்டர்நெட் மூலியமாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுல நிறைய டைப் இருக்கு, லைக் பாஸ், சாஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ கிளவுடைய பேசிக்ஸ் அப்புறம் டெவாப் ரோல் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா அந்த கிளவுட் பேசிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மிஷின் லேர்னிங்னா என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய ரெஸ்யூமேல நீங்க மென்ஷன் பண்ணிருந்தா கேட்கறதுக்கு ஹையஸ்ட் சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லாட்டி நீங்க இப்ப கரண்ட் டெக்னாலஜில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, ஒரு ஐடியா இருக்காங்கிறதுக்காக சும்மா கூட உங்களுக்கு இது கேட்பாங்க. எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கிளவுட் கம்ப்யூட்டிங் ரெஸ்யூமேல வந்துட்டு மோஸ்ட்லி நான் மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலுமே எனக்கு அப்போ நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு அந்த கரண்ட் டெக்னாலஜில ஐடியா இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக அப்ப என்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ எம்எல் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஒரு டேட்டா மூலியமா லேர்ன் பண்றதுக்கு உதவும். மிஷின் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பிளிசிட்டா நம்ம ப்ரோக்ராமிங் போடாம நமக்கு வந்துட்டு டேட்டா மூலியமா ஒரு மிஷின் லேர்ன் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. ஸோ இதுக்கு நம்ம அல்காரிதம்லாம் சொல்லுவோம்ல. ஸோ எம்எலோடைய பேசிக்ஸ் வந்துட்டு பைத்தான் வச்சு நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளைன் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர். ஸோ மைக்ரோ சர்வீசஸ்னா பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை ஸ்மாலர் அண்ட் இண்டிபெண்டன்ட் சர்வீசஸாக பிரிக்கிறது. அது வந்துட்டு பிரிச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிஐஸ் மூலியமா கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க டாக்கர் ஆர் கியூபர்னெட்டிஸ் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ கியூபர்னெட்டிஸ்னு பார்க்கும்போது நான் இப்பதான் சிகேஏடி சர்டிஃபைட் கியூபர்னெட்டிஸ் அப்ளிகேஷன் டெவலப்பருக்கான எக்ஸாம் முடிச்சிருந்தேன். அதுக்கான சர்டிஃபிகேட்டும் எனக்கு வந்துருச்சு. ஸோ அதுல வந்துட்டு எனக்கு லைசன்ஸ் எப்படி எவ்வளோ 1000 அந்த எக்ஸாமுக்கு செலவாச்சு அந்த மாதிரிலாம் எல்லாமே கிளியரா வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு யூ எக்ஸ்பிளைன் யுவர் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இன் அன் இன்டர்வியூ? இது பை டிஃபால்ட்டா மோஸ்ட்லி எல்லா இன்டர்வியூலையுமே கேட்பாங்க உங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணீங்கிறத. அதுக்கு நீங்க ஸ்டார் ஃபார்மேட் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. சுச்சுவேஷன் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, டாஸ்க் அதுல நீங்க என்ன பண்ணீங்க, ஆக்ஷன் எப்படி நீங்க அதை சால்வ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் அதுல இருந்து என்ன அவுட்கம் வந்துச்சுங்கிறத இந்த ஸ்டார் ஃபார்மேட் யூஸ் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஷார்ட்டா ஒரு டெக்னிக்கல் டீடைல்ஸோட நீங்க அதை ஆன்சர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஏதாச்சும் வேணா கமெண்ட்ல கேளுங்க. அப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கும்போது டிஎஸ்ஏ லீட் கோட் ஆர் கோட் செஃப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓஎஸ் பார்க்கும்போது ஸ்கெடியூலிங், டெட்லாக், மெமரி மேனேஜ்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது நார்மலைசேஷன், பிரைமரி கீ, ஃபாரின் கீ, ஜாயின்ஸ், எஸ்கியூஎல் உடைய பேசிக் குவரிஸ் தெரிஞ்சுக்கோங்க. நெட்வொர்க்கிங்னு பார்க்கும்போது டிசிபி, ஐபி எப்படி நம்ம ப்ரௌசர் வந்துட்டு கனெக்ட் ஆகுது, ஹெச்டிடிபி, டிஎன்எஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்னு பார்க்கும்போது ஜாவா, C++ நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சிஸ்டம் டிசைனோட ரொம்ப பேசிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு, கோடிங் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு லீட் கோட், கோட் ஃபோர்ஸஸ், கீக் ஃபார் கீக்ஸ் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க ஒர்க் பண்ணுங்க, லைக் வெப் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணியோ இல்லை டெவாப்ஸ் பேஸ் பண்ணியோ கிளவுட் ஆர் ஏஐ வச்சோ ரியல் டைம் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் டிப்னு பார்க்கும்போது உங்களுடைய பேசிக்ஸை ரிவைஸ் பண்ணுங்க, டெய்லி கோட் பண்ண ஆரம்பிங்க, ரியல் ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏதாச்சும் வேணா கமெண்ட் பண்ணுங்க.